ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் இப்பதிவு உன்னுடைய கண்ணில் படும். அவ்வாறு உன்னால் இதை கேட்க நேர்ந்தால் முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சகலமும் பெறக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே. ஏன் இந்த மனநிலை உனக்கு? எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேன் என்பதை நம்பு. உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் சர்வ நிச்சயமாய் உன்னிடமே சமர்ப்பிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது. காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும். சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும். பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே. அதை போலவே தான் கஷ்டம், சந்தோஷம் இவை கலந்ததுதான் வாழ்க்கை. என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே. வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாய் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வா தங்கமே. உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன்? நான் உனக்கு வழங்கிய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படிதான் உனக்கு அருளுவேன். இன்றைய சூழலில் சில விஷயங்கள் சாத்தியப்படாது என்று நீ நினைக்கின்ற விஷயங்கள் கூட சாத்தியப்பட போகின்றது. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருக்கின்றாய். அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய். என்னை தேடி வந்து உனக்கு எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கால தாமதம் ஆனாலும் உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன். என்றும் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். என் பிள்ளையான நீ சாதிக்க பிறந்தவன் தங்கமே. விழுந்தால் அழுகக்கூடாது. எழுந்து நின்று போராடு. தோற்றால் புலம்பாதே, போராடு. மற்றவர் உன்னை கிண்டல் செய்கிறார்கள் என்று கலங்காதே. அவர்களை மன்னித்து விடு. மற்றவர்கள் துள்ளினால் நீ தளராதே, நீயும் துள்ளி எழு. நஷ்டப்பட்டு விட்டால் உடனே அதை கண்டு நடுங்காதே. நிதானமாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசி. மற்றவர்களிடம் இருந்து நீ ஏமாந்து விட்டால் அதற்காக ஏங்காதே. அனைத்தையும் எதிர்த்து நில். நோய் வந்துவிட்டால் நொந்து போகாதே தங்கமே. நம்பிக்கை வை. கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வை. பிறர் உன்னை கஷ்டப்படுத்தினால் கதறாதே, கலங்காமல் இரு. மற்றவர் உன்னை உதாசீனப்படுத்தினால் உடனே உளராதே. அவர்கள் முன்பு நீ உயர்ந்து காட்டு. உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காவிட்டால் நொந்து விடாதே, அதனை அடைந்து காட்டு. உனக்கானதை உன்னிடம் தராமல் நான் என்றும் இருக்க மாட்டேன் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கானது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் உயிர் குழந்தை நீ. உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். உன் கரங்களை நான் இறுக பிடித்துள்ளேன். எல்லா துயரங்களில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன். சகலத்தையும் நீ பெறப்போகின்றாய். நீ விரும்பிய நலமும் வளமும் உன்னை வந்து சேர போகின்றது. சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியான வாழ்வை பெறப்போகின்றாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.